நாளில் தானம் கொடுக்க வேண்டிய பொருள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து அல்லது கருப்பு ஆடைகள். இதை வந்து பைரவர் கோவிலுக்கு நாம தானமாக வந்து கொடுக்கலாம். இப்படி தானம் கொடுக்கறதுனால கடன் தொடர்பான பிரச்சனைகள், கிரக தோஷங்கள், வாஸ்துவால் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் இது வந்து நீக்கிடும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே வந்து நீங்கி நன்மைகள் நடைபெறணும் அப்படின்னு மனதார வந்து வேண்டிக்கிட்டு இந்த பொருள்களை பைரவர் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கறது மிக மிக சிறப்பாக வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த நாளில் வந்து நீங்கள் கோவிலுக்கு போகும்போது நைவேத்தியமாக கேசரி வந்து செய்து எடுத்துட்டு போகலாம். அதே போல் மாதுளம்பழ முத்துக்களை உதிர்த்து போட்டும் பைரவருக்கு பிரசாதமாக வந்து கொடுக்கலாம். மிகவும் சிறப்பான பலன்களை நமக்கு வந்து கொடுக்கும். அடுத்ததா பைரவருடைய வாகனமான நாய்களுக்கு இந்த நாளில் உணவு கொடுக்கிறது அப்படின்றது கால பைரவருடைய பரிபூர்ண அருளை நமக்கு வந்து பெற்றுத்தரும். நாய்களுக்கு பிரெட்டு, பால், பிஸ்கட், சாதம் இதை வந்து சாப்பிட கொடுக்கிறது நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா கால பைரவருடைய அருளை நமக்கு பெற்று தருவதோடு சேர்த்து நம்முடைய கர்ம வினைகளையும் குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படும்.